குரு பகவான் நீச குரு எப்பொழுது வருவார்? குருலாம் ரொம்ப முக்கியமான காரகம், குழந்தைக்கும் தனத்துக்கும் காரகம். யாருக்கெல்லாம் இங்க குரு இருக்கிறாரோ இது நீசம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண்டிப்பா குரு நீச பலன்ல தான் இருப்பார். உதாரணத்துக்கு எப்பெல்லாம் குரு பகவான் மகரமனையில இருக்காளோ அப்பெல்லாம் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார். அந்த ஒரு வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இது நீச பலனை பெற்று தரக்கூடிய அமைவு. நீசத்துல இருக்கிறத எதெல்லாம் பங்கம் பண்ணும்? சனி பகவான் இங்கு ஆட்சியா இருக்கிறது. இந்த நேரத்துல குரு வலுத்துட்டார்னு அர்த்தம். சனி பகவான் இங்கு ஆட்சியா இருக்கிறது, கும்பத்துல ஆட்சியா இருக்கிறது, நீச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் இங்கு உச்சம் பெறுவது நீச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் இங்கு நீசம் பெறுவது நீச பங்கம், நீச நின்ற வீட்டறிவது நீசம், நீச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்ப சனி பகவான் இங்கெல்லாம் நிலை கொண்டிருக்கிறது. இதுல ஒரு 2 மணி நேரம், 4, 6, 8 மணி நேரம். இதுல கூடுதலாக செவ்வாய் பகவான் இங்கு உச்சம் பெறுவது, செவ்வாய் உச்சம் பெறுவது. இந்த நிலையில இருந்தா உங்க குரு நீசத்திலிருந்து வெளிவந்து அவருடைய 2 ஆதிபத்தியங்களான தனுசு மனை ஆதிபத்தியத்தையும் மீன மன ஆதிபத்தியத்தை கொடுக்க போகிறார். இப்ப நீச குரு எப்படி இருக்கணும்னா வலுப்பெறத்துக்கு செவ்வாய் இருக்கிறது, சனி இருக்கிறது, சனி இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது. இதுல இன்னொரு அமைவுகள் பரிவர்த்தனை அமைவுகளும் இருக்கு. சனி பகவான் இங்கு இருப்பது, சனி பகவான் இங்கு இருப்பது, இந்த காம்பினேஷனும் குருவை நீசப்படுத்தும். அப்போ ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் எத்தனை விதிகள்ல பங்கத்தை அடைகிறார் என்றால் 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். ஒரு நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 12 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குருவுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிடும். நீசமாயிட்டாரே குரு பகவான், உங்க ஜாதகத்தில் கவலை வேண்டாம். கிட்டத்தட்ட 50% நபர்களுடைய ஜாதகத்தில் நீச குரு பலம் பெற்றிருப்பார். அதனால்தான் இந்த குரு எப்பெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நீசம் பெறுகிறாரோ அப்பொழுது ஜனனிக்கக்கூடிய ஜாதகர்கள் அத்தனை பேரும் முற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் சிரமப்பட்டு பிற்பகுதியில பெரும் தனமும் பெரும் கௌரவசாலியாக இருப்பார்கள். இது ரியாலிட்டி. காரணம் குருவனுடைய நிலை தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்பொழுதெல்லாம் குரு நீச நிலையில் வருகிறாரோ அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் முற்பகுதி வாழ்க்கை என்ற ஒரு 45 வருடங்களுக்கு பூமியில கொஞ்சம் கௌரவம் குறைச்சலாகவும் பிற்பகுதியிலே நல்ல கனவானாகவும் இருக்கிறத பார்க்க முடியும்.